2008 லான்ச் பண்ண சுசுகி ஸ்விஃப்ட் டிசையர் இப்போ கிட்டத்தட்ட 3 ஜென்ரேஷனுக்கு அப்புறமா என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸோட அந்த 5 ஸ்டார் பிராண்டிங் மார்க்கெட்டிங்னாலையும் அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் கார் வந்து டாக்ஸி செக்மெண்ட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஃபேமிலி பையர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த கார் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு லுக்ஸ் ஆகட்டும், இதோட பில்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சுசுகியோட அதே ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் வர ஒரு கார் தான். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து சுசுகியில் எல்லா கார்ஸுமே வந்து ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் வந்து இந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் வந்து நமக்கு என்கேப்பில் வந்து டெஸ்ட் பண்ணதில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்த்துருவோம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ சேனல் புதுசாக என்னோட நேம் பிரவீன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்டர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் மிகப்பெரிய சேஞ்ச் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட லுக்ஸ் தான். ஸோ லுக்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6 எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 4 வந்து பார்த்தீங்கன்னா லோ பீம், 2 வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சி ஷேப் வந்து நமக்கு ஃபாக் லேம்ப் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஆல்மோஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து அவுடின்னு சொல்லலாம். இல்லைனா வந்து ரீசெண்டாக வந்து டொயோட்டா கார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இனோவா இந்த மாதிரி கார்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர் டேம்ப் செட்டப் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எப்படி இருக்குது லுக்ஸ் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் லுக்ஸை வந்து நமக்கு தருது. ஸோ இந்த ஸ்விஃப்ட் டிசையரோட சைட் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்போம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாக அந்தளவுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. ஸோ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் மிரர் வரைக்குமே வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பழைய டிசைரை வந்து அப்படியே தான் வந்து ரெப்ளிகேட் பண்ணுது. ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃபோல்டபுள் மிரர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புது டிசைரோட ரியர் ப்ரொஃபைல் பற்றி பார்ப்போம். ஸோ ரியர் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரையாரோ டைப் பிரேக் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்மோக்டு ஃபீலிங் வந்து உள்ள வந்து இன்டர்னல்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பாய்லர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சின்ன ஸ்பாய்லர் தான். ஸோ நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போடுற அந்த பெரிய ஸ்பாய்லர் மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து லிப் ஸ்பாய்லர்னு சொல்லிட்டு கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது டிசைரில் நம்மளால் வந்து கீ வச்சே வந்து பூட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 382 லிட்டர் வந்து பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே வந்து சிஎன்ஜி வெஹிக்கல் எடுக்கிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இதில் வந்து ஒரு ஹாஃப் பூட் ஸ்பேஸாக நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதே இப்போ வந்து டாட்டாவில் வர மாதிரி நமக்கு வந்து ஐசிஎன்ஜி டெக்னாலஜி வந்து இதுலேயும் கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸில் வந்து பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. ஸோ நமக்கு இந்த காரில் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா லுக்ஸ் வந்து ப்ரீமியமாக தான் இருக்குது. ஸோ முன்னே வந்து நம்ம பில்லில் வந்து பெரிய இஷ்யூஸாக வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் சுசுகி கார்ஸில். ஸோ இப்போ வந்து இதோட வெயிட்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 920 to 960 kg வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 820 to 860 kg வரையும் இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 100 kg வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நமக்கு டோரில் வந்து நமக்கு க்ளோஸ் பண்ணும்போதெல்லாம் அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தட் ஃபீல் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஹார்டரான டோராக வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, இதோட ஃப்ரண்ட் பானெட் பற்றி பார்த்துருவோம். ஸோ பானெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கிளியராக ஃபீல் பண்ண முடியுது. அந்த 100 kgக்கான ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பானெட்டில் டோரில் இது எல்லாமே கிளியராக தெரியுது. ஸோ இப்போ வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். எஸ், ஸோ நமக்கு அந்த சுசுகி ஸ்விஃப்ட்டில் இருக்கிற அதே இன்ஜினை வந்து இதுலேயும் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்கள் ஃபியூச்சர் வைஸாக பார்க்கும்போது இதில் வந்து ஹைப்ரிட் இன்ஜின் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஒரு சிலிண்டரை வந்து சாப் பண்ணிட்டாங்க. மேபி
பார்ப்போம் அப்கமிங் அப்டேட்ஸில் வந்து ஸோ எந்த மாதிரி கார்ஸை வந்து இவங்க கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது. ஸோ இன்ஜின் ரூம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் மாதிரி ஒரு ரேட் மெஷ் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி வந்து ரியல் டைமில் வந்து இது ரேட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணது, அது கீழே வந்து ஒரு மெஷ்ஷை போட்டுக்கணும். பட் கிளியராக பார்க்க முடியுது ஒரு சின்ன மெஷ் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கு. ஸோ நான் இந்த வீடியோ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது என்னென்ட்டு. ஸோ ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்ன்றது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து இது வந்து நமக்கு வந்து பாடி ஆன் ஃப்ரேம் வந்து வெஹிக்கிள்ஸ் இல்லைங்களா. ஸோ இதில் நமக்கு வந்து எக்ஸஸாக சாசிஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த புது பாடி ஆன் ஃப்ரேம்ஸில் வந்து என்ன இந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நமக்கு வந்து இதோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹார்டெக் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மேக் பண்ணுற ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு தான் ஆல்மோஸ்ட் மாருதியோட எல்லா கார்ஸுமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ முதல் தடவையாக வந்து இந்த பிளாட்ஃபார்மில் உருவான இந்த டிசைர் தான் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. மேபி ஃபியூச்சரில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்கமிங் கார்ஸுமே வந்து இவங்க என்கேப்புக்கு அனுப்புனாங்கன்னா என்ன ஸ்டார் ரேட்டிங் வாங்க போகுதுன்ட்டு. மேபி இது வந்து ஒரு ப்ரூவன் பிளாட்ஃபார்மாக வந்து இப்போ ஆயிருக்கு ஹார்டெக் பிளாட்ஃபார்ம்ன்றது. ஸோ இந்த காரோட இன்டீரியரை பொறுத்து நமக்கு ஒரு ட்ரிபிள் டோன் இன்டீரியர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து அந்த பழைய ஸ்விஃப்ட்டில் பார்த்தா அதே மாதிரி ஒரு இன்டீரியர் செட்டப் தான். ஸோ ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஒரு நமக்கு வந்து ஒரு ஆண்ட்ராய்டு அண்ட் iOS கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒயர்லெஸ் கனெக்டர் தான். அதே மாதிரி இதில் ஃபியூச்சர் வைஸ்ன்னு வந்து பார்க்கும்போது நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்ஸ் தான். ஸோ ABS EBD அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸஸாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதை தாண்டி சேஃப்டி ஃபியூச்சர்ஸ் இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சன்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சன்ரூஃப் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான சுவிட்ச் வந்து நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உள்ளே வந்து லுக்ஸ் வந்து ப்ரீமியமாக தான் இருக்குது. நமக்கு சீட்டுமே உங்களால் ஹைட் அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும். பேக் ரெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து டில்ட் அண்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 8-வே மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோர்ஸில் வந்து நமக்கு வந்து பவர் விண்டோஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான சுவிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸில் பெருசாக எதுவும் கிடையாது. அதே மாதிரி வந்து நம்மளுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசிக் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர இந்த காரில் சேஃப்டின்னு வந்து பார்க்கும்போது நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ABS EBD ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த காரில் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபியூச்சர். ஏன்னா நமக்கு வந்து இதில் 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு AC ஆன் பண்ணியிருக்கீங்க, ஒரு CNG வெஹிக்கிள் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபார்வர்டில் வந்து மூவ் பண்ணும்போது வண்டி வந்து கொஞ்சம் திணற தான் செய்யும். ஏன்னா இது வந்து ஆப்வியஸ்லி வந்து 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இதில் வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் கொடுத்துருக்கிறது நான் ஒரு பெட்டர் ஃபியூச்சராக வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு இயர் சீட் ஃபீலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு sub 4 மீட்டர் செடான்ன்றதுனால கன்ஜஸ்டடாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். பட் ஸ்டில் வந்து நல்லாவே ஸ்பேசியஸ் வந்து மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு 5.7 இருக்கேன். டில் வந்து எனக்கு வந்து பாருங்கள் ஓரளவுக்கு அடிக்வேட்டான ஸ்பேஸ் தான் இருக்குது. இந்த யூஸ்வலாக வந்து கார்ஸ் வந்து இந்த பெஞ்ச் டைப் சீட் தான் கொடுப்பாங்க. ஸோ குஷன் லெவல்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரியர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்ரெஸ்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொதல் தடவையே நமக்கு ரியர் AC வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கூலிங் காயிலெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க அதே கூலிங் காயில் தான், ஜஸ்ட் ஃபேன் வந்து இங்கே நமக்கு வந்து ப்ளோ பண்ணும். இதோட பில்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த இடத்துல பேனல் கேப்ஸில், பட் நான் ஒரு 2 இடத்துல நோட்டீஸ் பண்ணேன். மேபி இதை வந்து இந்த ஹெட்லைட்டில் வந்து இவங்க டிசைனில் கவர் பண்ணியிருந்துக்கலாம். இங்கே ஒரு சின்ன கேப் என்னால் பார்க்க முடியுது. ஸோ இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாப்பனீஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின் வந்து எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியுது. பெருசாக எவிடென்ட்டாக எந்த பேனல் கேப்ஸுமே கிடையாது. இதை தவிர ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து என்னால் பார்க்க முடியுது.